உங்களுடைய புத்திக்கு சரணடையுங்கள், உங்களுடைய உணர்வுக்கு சரணடையாதீர்கள் அர்த்தம். புத்திக்கு உங்கள் புத்தி உங்களை நல்ல வழி காட்டும். உங்கள் உணர்ச்சி ஆசைகளையும் வரட்டு கௌரவங்களையும் தேடி அது வழி நடத்துங்கிறதுக்காக தான் உணர்வு பூர்வமா வாழக்கூடாது, அறிவு பூர்வமா வாழணுங்கிறதுக்காக புத்திங்கிறது அறிவுங்கிறது ஒண்ணு. புத்தருக்கு என்னைக்கு சித்தார்த்தருக்கு என்னைக்கு புத்தி வந்ததோ அன்னைக்கு புத்தர். நமக்கு என்னைக்கு புத்தி வந்ததோ நம்மளும் புத்தர் தான். பேர் வேணா நாகலிங்கமா இருக்கலாம். புத்தி வந்த அன்னைக்கு நம்ம புத்தர். அப்ப மூணாவதா இது அவ்வளவு எதுக்கு சொல்ல, மூணாவதா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, தம்மம் சரணம் கச்சாமி அப்படின்னாரு. தம்ம பதத்தை போதித்தாருங்கிறோம். அது என்னன்னா, நம்ம தியானம் பண்ண ஒரு மனிதனுடைய வாழ்வியலே எவ்வளவு நாள் அப்படிங்கிறத ஒரு கணக்கு சொல்றேன். முன்னாடி சொல்லியிருப்பேனான்னு தெரியாது. ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு மிருகம் எல்லாத்துக்குமே அதோட வாழ்வியலை வச்சு கணக்கு பண்ணணும்னா, ஒரு மனிதன் 120 வருஷம் வாழ்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு யானை 100 வருஷம் வாழ்றதுக்காக வந்திருக்கு. ஒரு ஆமை 360 வருஷம் வாழ்றதுக்காக வந்திருக்கு. ஒரு நாய் 40-50 வருஷம் வாழ்றதுக்காக வந்திருக்கு. இதெல்லாம் எதை வச்சு டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு லங்ஸ் 15 தடவை சுருங்கி விரியும். 1 மணி நேரத்துக்கு இன்ட்டு 60 900. ஒரு நாளைக்கு இன்ட்டு 24 21,600 தடவை நாம் சுவாசிக்கிறோம். அப்ப ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு 365 120 வருஷத்துக்கு இன்ட்டு 120. இத்தனை தடவை தான் லங்ஸ் சுருங்கி விரிய முடியும். அதுதான் மனிதனுக்கு லைஃப். எப்ப லங்ஸ் சுருங்கி விரியறதை நிறுத்துதோ, மூளைக்கு ஆக்சிஜன் போல மூளை செயல் இழங்கிறது இறந்து போயிடலாம். இதுதான் கணக்கு. இந்த 120 இந்த 15ஐ தியானம் பண்ண 7ஆவோ 5ஆவோ 3ஆவோ 2ஆவோ ஆக்கிட்டோம்னா, இந்த 15 7.5 ஆயிட்டாலே 120 வருஷம் 240 வருஷம் வாழ போறோம். 15 1 ஆயிடுச்சுன்னா 1800 வருஷம் வாழ போறோம். 15 இன்ட்டு 120. அத்தனை வாழ்க்கை வாழ்நாள் வாழ முடியுங்கிற உண்மையை புத்தர் அந்த தம்மபதத்துல போதிச்சிருக்காரு.